தேவனுடைய கிருபை. சங்கீதம் 65 ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாக்கிய பாட்டு. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்குச் செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். துதி. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். தாவீது தேவனுடைய கிருபாசனத்திற்கு முன்பாக நிற்கிறார். தேவனோடு பயபக்தியாய் பேசுகிறார். தேவனுடைய கிருபாசனமே தேவாலயத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுகிற ஸ்தலம். கர்த்தர் தம்முடைய கிருபாசன தண்டையில் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறார். தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார். தம்முடைய பிள்ளைகள் பேசுவதற்கு செவி கொடுக்கிறார். தாவீது தேவனுடைய கிருபாசனத்தில் தன்னை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துகிறார். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது என்று தாவீது கர்த்தரிடத்தில் பயபக்தியோடும் நன்றியுள்ள இருதயத்தோடும் சொல்லுகிறார். தேவனுடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தேவ கிருபையை பெற்றுக்கொண்ட பின்போ நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தேவனுடைய வாசஸ்தலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை துதிப்பதற்காக வருகிறார்கள். துதிகள் எல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய பரிசுத்த சித்தத்திற்கும் அவருடைய இரக்கத்திற்கும் கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவர்கள் தேவனுடைய வாசஸ்தலத்தில் அவரை துதிப்பதற்காக வருகிறார்கள். தாவீது துதிப்பதை பற்றி சொல்லும்போது துதியானது அமைந்து காத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அமைந்து என்னும் வார்த்தைக்கு அமைதியாக என்று பொருள். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி அவரை துதிப்பதற்கு நம்முடைய வார்த்தைகள் போதுமானதாய் இருக்காது. இதனால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியாக நின்று கொண்டிருப்போம். பெருமூச்சுக்களோடு வேண்டுதல் செய்வோம். பரிசுத்தமான பெருமூச்சுக்களை வார்த்தையினால் வெளிப்படுத்த முடியாது. அதுபோலவே தேவனுடைய பரிசுத்த அலங்காரத்தை மனுஷருடைய வார்த்தையினால் விவரிக்கவும் முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்காகவும் இனிமேல் தங்களுக்கு செய்யப்போகிற நன்மைகளுக்காகவும் விசுவாசிகள் கர்த்தருக்கு பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். நாம் கர்த்தருக்கு பொருத்தனைகளை செலுத்தும் போது மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். பொருத்தனைகளை செய்தால் அவற்றை உண்மையாய் நிறைவேற்ற வேண்டும். பொருத்தனைகளை நிறைவேற்றவில்லை என்றால் பொருத்தனைகளை செய்யாமல் இருப்பதே நல்லது. நாம் பொருத்தனை செய்த பிரகாரம் நம்முடைய காணிக்கைகளையும் பலிகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்த வேண்டும். கர்த்தர் உண்மை உள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய பொருத்தனைகளில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். இதற்காக கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுத்து நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நிறைவேற்றுகிறார். சில சமயங்களில் கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதில்லை. ஆனாலும் அவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்கு கொடுக்கக்கூடியவர். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எபேசியர் 3:20-21.
நாம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய தேவைகளை தமது கிருபையினால் சந்திக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால் மாம்சமான யாவரும் கர்த்தரிடத்தில் வருவார்கள். மனுஷர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். மனுஷரிடத்தில் அதிகமாய் உதவி கேட்டால் அவர்கள் நம்மை விட்டு ஓடிப்போய் விடுவார்கள், அல்லது நம்மை தங்கள் பக்கத்தில் வரவிட மாட்டார்கள். கர்த்தரோ நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். இதனால் மாம்சமான யாவரும் கர்த்தரிடத்தில் வருகிறார்கள். தேவனுடைய கிரியைகள். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார். அவர் பாவங்களை நீக்குவார். அவர் மனுஷர்களை தெரிந்து கொண்டார். அவர்களை சேர்த்து கொள்வார். அவர்களை தமது நன்மையினால் திருப்தி அடையச் செய்வார். நமக்கு நித்திய வீட்டை கொடுப்பார். நீதியுள்ள உத்தரவு அருளுவார். எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாய் இருப்பார். வல்லமையை எடைக்கட்டி கொள்வார். சமுத்திரத்தின் அலைகளின் இரைச்சலை அமர்த்துவார். அவர் ஜனங்களின் அமளியை அமர்த்துவார். அவருடைய அடையாளங்களின் நிமித்தம் கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்கள் பயப்படும்படி செய்வார். தமது சிருஷ்டிகளை கலிகூற பண்ணுவார். அவர் வானங்களுக்கும் பூமிக்கும் மத்தியில் உலாவுவார். பூமியை விசாரித்து நீர்ப்பாய்ச்சி தேவ நதியினால் செழிப்பாக்குவார். ஜனங்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார். வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். பயிரை ஆசீர்வதிக்கிறார். வருஷத்தை தம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறார். பூமியின் மீது தமது ஆசீர்வாதங்களை அனுப்புகிறார். ஆடுகளுக்கு செழிப்பான மேய்ச்சல் நிலங்களை கொடுக்கிறார். பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அக்கிரம விஷயங்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். பல சமயங்களில் அக்கிரம விஷயங்கள் அதிகரித்து அவை நம்மை மேற்கொள்ளும். நம்மிடத்தில் மீறுதல்கள் அதிகமாய் காணப்படும். கர்த்தர் தாமே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறார். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். மீகா 7:18. நம்முடைய அக்கிரம விஷயங்களும் மீறுதல்களும் நமக்குள் பெருகும்போது நம்முடைய மனச்சாட்சி நம்மை குற்றப்படுத்தும். நாம் பாவ உணர்வினால் வருத்தப்படும் போது நம்முடைய மனச்சாட்சிக்கு நம்மால் பிரதியுத்தரம் சொல்ல முடியாது. கர்த்தரோ நம்முடைய மீறுதல்களை நிவர்த்தி பண்ணுகிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அக்கிரம விஷயங்களின் வல்லமைகளை பலவீனப்படுத்துகிறார். பாவத்தை பற்றிய குற்ற உணர்வை நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். கர்த்தருடைய பிரகாரங்கள். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். நாம் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கும்போது நமக்கு மிகுந்த ஆறுதல் உண்டாகும். தேவனுடைய வாசஸ்தலத்தில் நாம் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நம்மை அநேக நன்மைகளினால் நிரப்புவார். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறவர்கள் ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போவதில்லை. நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய மீறுதல்கள் நிவர்த்தி பண்ணப்பட வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே தேவனுடைய பிரகாரங்களில் வருவதற்கு வரவேற்கப்படுவார்கள். கர்த்தருடைய பிரகாரங்களில் அவரை துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவரை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. ஜாதியும் ஜனமும் பாக்கியமுள்ளது போல கர்த்தரை துதிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பாக்கியமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளப்படுகிறவர் பாக்கியவானாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிரகாரங்களில் வாசமாய் இருப்பது என்னும் வாக்கியத்திற்கு கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பது என்பது பொருளாகும். நாம் கர்த்தரை நேசிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய பிரகாரங்களில் அவரோடு கூட வாசமாய் இருக்கும்படிக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிரகாரங்களில் ஆசாரியரும் லேவியரும் வாசம் பண்ணுவார்கள். அவர்களைப் போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கிறோம். கர்த்தரே நம்மை தம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார்.
நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கும் போது சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தரை எப்போதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். சீயோனில் தேவனுக்காக துதியானது அமைந்து காத்திருக்கும். நம்முடைய துதிகள் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய சுய ஞானத்தினாலோ சுய புத்தியினாலோ சுய பக்தியினாலோ வரவில்லை. தேவனிடத்தில் வருவதற்கு நம்மிடத்தில் எந்த தகுதியும் இல்லை. தேவன் தாமே தம்முடைய கிருபையினால் தம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதினால் அவருடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கிற சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகையினால் நாம் பாக்கியவான்கள். தேவனுடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்போது அவருடைய ஆலயமாகிய அவர் வீட்டின் நன்மையால் நாம் திருப்தியாவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு குறைவும் இருக்காது. பூரண திருப்தியோடு இருப்போம். தேவன் தம்முடைய வீட்டை பராமரிக்கிறார். அதை நன்மையினால் நிரப்பி வைத்திருக்கிறார். தேவனுடைய வீட்டில் அநேக நன்மைகள் உள்ளது. தேவனுடைய நீதியும் கிருபையும் ஆறுதலும் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களும் அவருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் ஏராளமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நன்மைகளை நமக்கு இலவசமாய் தருகிறார். தேவனுடைய நன்மைகளையும் ஈவுகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு கிரயமும் செலுத்த வேண்டியதில்லை. நம்மால் கிரயம் செலுத்தவும் முடியாது. தேவன் தம்முடைய சுத்த கிருபையினால் தம்முடைய நன்மைகளை நமக்கு இலவசமாய் தருகிறார். தாராளமாய் தருகிறார். நமக்கு திருப்தி உண்டாகும்படி தருகிறார். பூமியின் கடையாந்தரங்கள். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். தாவீது தேவனுடைய கிரியையை பற்றி சொல்லும்போது, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் என்று சொல்லுகிறார். தேவன் சில சமயங்களில் தம்முடைய பிள்ளைகளை கடிந்து கொள்கிறார். அவர்கள் தம்முடைய ஜனமாக இருந்தாலும் அவர்களை கண்டித்து உணர்த்துவதற்காகவும் திருத்துவதற்காகவும் அவர்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிறார். தேவன் செய்கிற பயங்கரமான காரியங்களை பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் குணப்பட வேண்டும். தேவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் அது எப்போதுமே நீதியுள்ளதாகவே இருக்கும். தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்ய மாட்டார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பின் தேவனாகவே இருக்கிறார். அவர் நம்மை சிறைப்பிடித்துச் செல்லும் தேவன் அல்ல. அவர் நம்மை சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கிற தேவன். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஏசாயா 45:15. தேவன் தம்முடைய ஜனங்கள் எல்லோரையும் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பரவி இருக்கிறார்கள். கர்த்தரே அவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறார். இந்த உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தேவனே கர்த்தராக இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளவர்களுக்கு மாத்திரமே கர்த்தர் தேவன் என்று சொல்லி அவரை மட்டுப்படுத்த முடியாது. கர்த்தர் முழு உலகத்திலும் இருக்கிறார். எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தரே தேவனாய் இருக்கிறார். கர்த்தரே அவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிறார். கர்த்தரே அவர்கள் எல்லோருடைய ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் யூதருக்கு தேவனாய் இருப்பது போல புறஜாதியாருக்கும் தேவனாய் இருக்கிறார்.